அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் பாதுகாவலர் புனித தோமையாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கு வந்த முதல் அப்போஸ்தலர் கிறிஸ்துவை தம் வாழ்வில் முழுமையாக அனுபவித்து இந்திய மண்ணில் கிறிஸ்தவ விதையை விதைத்தவர். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தம் ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்மையும் விசுவாசத்தில் வேரொன்ற அழைப்பு கொடுத்தவர். வேத பலாபனை காலத்தில் தம் உயிரையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் கிறிஸ்துவை அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்காக மரித்தவர். இக்காலத்தில் நாமும் எச்சூழ்நிலையிலும் நம் விசுவாசத்தை அறிக்கையிட அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை அறிமுகப்படுத்திய புனித தோமையாரை போற்றுவோம். விசுவாசத்தின் முன்மாதிரியான புனித தோமையாரை போன்று நாமும் விசுவாசத்தின் முன்மாதிரியாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான திருப்பலி நிறைவேற்ற நமக்கு தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக, நமது பலகீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
ஜெபிப்பமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திரு தூதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித தோமையாரின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடுமை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவரது திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய கடவுள் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், அன்பையும் அருளையும் தன் உடைமையாக கொண்டவர், அநீதியை எதிர்த்து நிற்பவர், தேர்ப்படையும் குதிரைப்படையும் இல்லாமல் அன்பினால் உலகத்தை வெல்வார். எல்லாம் வல்ல இறைவன் அன்பினால் உலகை ஆளுவார் என்று விளங்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவரிகள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளின் ஆவி நம்முள்ளே குடிகொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருந்தால்தான் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ முடியும். ஊனியல்பின் இச்சைக்கு இடம் கொடாமல் தூய ஆவியின் இயல்போடு வாழ்ந்தால் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வீர்கள். தூய ஆவியின் துணையோடு வாழ வழிகூறும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவனின் வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள்ளும் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 11 இறை சொற்றொடர்கள் 25 தொடங்கி 30 வரை. மத்தேயு நற்செய்தி இயல் 11 இறை சொற்றொடர்கள் 25 தொடங்கி 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருசுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித தோமையாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அருட்தந்தையர்கள் சார்பாக, அருட்சகோதரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட, ஆனால் இரக்கமுள்ள மனசு. பேசுகிறது கொஞ்சம் ஆவுன்னு பேசிடுவான், கொஞ்சம் கட்டுமுட்டுன்னு பேசுவான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லவன். பார்த்துக்கிறேங்க, நம்பலாம் அவனை. அவனுடைய வார்த்தைகள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் செயல்பாடுகளில் அவனுக்கு நகர் யாரும் கிடையாது. அதே போல தான் நம்முடைய புனிதரும் புனித தோமையாரும். அவர் ஒரு மாதிரி, ஆனால் அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அதை பற்றி சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய நண்பர் லாசரை உயிர் பெறச் செய்தார். அந்த நிகழ்வினை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்வார், வாருங்கள், என்னுடைய நண்பன் லாசர் உறங்குகிறான், அவனை எழுப்புவோம் என்று சொல்லி அழைப்பார். அப்படி அழைக்கின்ற பொழுது மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் தயங்குவார்கள். ஆண்டவரே, நீர் அங்கே போனால் உம்மை கல்லெறிய காத்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே நாம் இப்பொழுது செல்ல வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆனால் திருத்தூதர் தோமா சொல்வார், வாருங்கள், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்வார். வாருங்கள், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். இந்த தோமையார் தொடக்கத்தில் தச்சு தொழில் செய்ததாகவும் அதன் பின்பு மீனவராக இருந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. மீனவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்செழுத்தம் அதிகம்தான், அலையோடு கடலோடு போராடக்கூடியவர்கள் இல்லையா, அதனால் தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் சொல்கிறார், வாருங்கள், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அழைக்கிறார். மற்ற திருத்தூதர்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, நம்முடைய மொழியில் சாதாரணமாக சொல்லணுன்னா, சேசுநாதர் நல்ல ஆளாக பிடிச்சிருக்காரியா, வாங்க நாமளும் போவோம் இறப்போமா, நல்லா பேசுகிறான் ஐயா பேச்சு அப்படிம்பான் இல்லையா. ஆனால் திருத்தூதர் என்ன சொன்னார், தோமையார், வாருங்கள், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. பார்ந்தவர்களே, இத்தகைய தைரியம் ஆண்டவர் இயேசு 100% கடவுள், அதே நேரத்தில் 100% சாதாரண மனிதன், அதை மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த ஆண்டவர் இயேசுவுக்கே ஒரு உற்சாகத்தை மூட்டியவர் இந்த புனித தோமையார். வாங்க போகலாம், பார்த்துக்கிறலாம் அப்படின்னு கூப்பிட்டவர். பார்ந்தவர்கள், இத்தகைய தைரியம், இத்தகைய ஆற்றல் இயல்பிலேயே நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த திருத்தூதர் எவ்வாறு ஆண்டவரோடு இணைந்து செயல்பட்டாரோ, தன்னுடைய அந்த தைரியத்தை, தன்னுடைய ஆற்றலை ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து எப்படி அதை ஒப்பிட்டாரோ, அதே போன்று நமக்கு இருக்கின்ற அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் இந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நல்லவற்றிற்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதரை போன்று தைரியத்தோடு ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? வாருங்கள், அவரோடு இறப்போம் என்று சொன்ன அவருடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ப. ஆனால் அங்கு வாழ்வு நடந்தது, உயிர்ப்பு நடந்தது. எனவே அத்தகைய தைரியமும் ஆற்றலும் வாழ்வுக்கும் உயிர்ப்புக்கும் வழிவகுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு தன்னையே வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணியாக இருந்தவர். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், யோவான் 14வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது, உங்களுக்கு நான் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், நான் செல்கின்ற இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். எல்லா சீடர்களும் அமைதியாக தான் இருந்தாங்க. இவர் தான் ஆள் ஒரு மாதிரி ஆச்சே. மறுபடியும் கேள்வி கேட்குறார், போகிற இடமே தெரியாதான், இதில் போகிற வழி நல்லா தெரியுமே அப்படிங்கிறார். ஆண்டவரை பார்த்து, நீவர் போகிற இடமே தெரியாது, இதில் போகிற இடத்துக்கு வழி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி, நானே உண்மை,
நானே சத்தியம் என்று தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார். நானே உயிருமா இருக்கிறேன், வழியும் நான் தான், உண்மையும் நான் தான், உயிரும் நான் தான் என்று தன்னை பற்றி ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணியாக இருந்தவர். எனவே இன்று ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வதற்கு நான் காரணியாக இருக்க முடியுமா? முதலிலே நான் என்னை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கிறேனா? எனவே ஒரு மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் வாழ்வில் உயர்வடைவான். அதே போன்று ஒரு மனிதன் தான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு காரணியாகவும் நாம் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி வெளிப்படுத்துவதற்கு காரணியாக இருந்தவர் இந்த புனித தோமையார். இன்று நான் என்னை முழுவதுமாக அறிந்திருக்கிறேனா? பிறர் தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள நான் ஒரு காரணியாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், தன் அனுபவம் பெற்றார். சீடர்களெல்லாம் சொன்ன பொழுது அவர் நம்பவில்லை என்று அர்த்தம் அல்ல அது. ஏனென்றால் மத்தேயு 19வது அதிகாரத்திற்கு பிறகு உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோமே ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள், தன்னுடைய இறப்பு, தன்னுடைய உயிர்ப்பு பற்றி அறிவித்து கொண்டே தான் இருந்தார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள், நீர் மெஸ்ஸியா, நீர் இறைவாக்கினர் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக மக்கள் சொல்கிற பொழுது ஒருவர் எலியா என்று சொல்கிறார், ஒருவர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார் என்று சொன்ன பொழுது பேதுருவிடம் கேட்ட பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? நீரே இறைமகன் என்று அறிக்கையிட்டார். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி அவர் ஆய்வு செய்கையிலே மக்கள் என்னை பற்றி எலியா என்றும் இறைவாக்கினர் என்றும் தான் அறிந்து கொள்கிறார்களா? அப்படி என்றால் என்னை பற்றி இன்னும் முழுமையாக மக்களுக்கு தெரியாதா என்று தன்னுடைய அந்த பாணியை மாற்றுகிறார். அதிலிருந்து தன்னுடைய பாடுகள், தன்னுடைய இறப்பு, தன்னுடைய உயிர்ப்பை பற்றி அப்பொழுதிலிருந்தே ஆண்டவர் இயேசு சொல்ல ஆரம்பித்து விட்டார். சீடர்களும் அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டார்கள். எனவே அப்பொழுது இந்த உடன் இருந்தவர் புனித தோமையார். எனவே ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு பற்றி அவருக்கு ஏற்கனவே ஆண்டவர் இயேசு அறிவித்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய உயிர்ப்பிலே அவர் சந்தேகப்படவில்லை, மாறாக தன் அனுபவம் பெற முயன்றார். சீடர்கள் மற்ற திருத்தூதர்கள் பெற்ற அதே அனுபவத்தை தானும் பெற வேண்டும். அவர் உயிர்க்கவே இல்லை என்று அவர் நம்பவில்லை என்று சொன்னால் அவருடைய விலா எலும்பிலும் அவருடைய கரங்களிலும் என்னுடைய கையை விட்டு நான் பார்ப்பேன் என்று அவர் நிச்சயமாக சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் அந்த விலா எலும்பிலும் கரங்களிலும் என்னுடைய கரங்களை விட்டு நான் தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணம் நீங்கள் பெற்ற அதே அனுபவத்தை, நீங்கள் சொன்ன அந்த சூழ்நிலை எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும், அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த உயிர்த்த ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம் இருந்தது. நண்பன் ஒருவன் ஃபோனில் பேசுகிறதுக்கும் நேரில் வந்து நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? நேரில் வந்து நின்னான்னா ஏன் நண்பன் என்ன இவ்வளோ சூழ்நிலையிலையும் தேடி வந்திருக்கிறானே அப்படின்ட்டு ஏன் நண்பன் தான் சொல்லுவோம். அதே போல் தன் அனுபவம் பெற முயன்றார். எனவே தான் உயிர்த்த ஆண்டவர் முன்னாடி வந்து நின்ற பொழுது நீரே என் ஆண்டவர், என் கடவுள் என்று அறிக்கையிட்டார். அந்த அனுபவம் தன்னுடைய முன்பாக வந்து நின்றது. எந்த அனுபவத்திற்காக ஏங்கினாரோ அந்த அனுபவம் தன்னுடைய முன்பாக வந்து நின்றது. எனவே அந்த அனுபவத்தை பார்த்த உடனே அவர் சொல்கிறார், என் ஆண்டவர், என் கடவுள். அந்த அனுபவத்தை தனக்குள் சொந்தமாக்கி கொண்டார் அவர். எனவே இத்தகைய அனுபவம் என்பது நமக்கு இருக்கிறதா? இந்த கடவுளுக்கும் எனக்கும் தன் அனுபவம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இந்த புனிதர் அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் இன்றைய இந்த புனிதருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதரை போன்று ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு நாமும் தன் அனுபவம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். எனவே ஒன்று, இந்த புனிதரை போன்று தைரியத்துடன், ஆற்றலுடன் ஆண்டவரோடு இணைந்து நல்லவற்றிற்கு உங்களது தைரியத்தை நீங்கள் செலவழியுங்கள், பயன்படுத்துங்கள். அதே போன்று ஆண்டவர் இயேசு தன்னையே அறிமுகப்படுத்துவதற்கு இவர் காரணமாக இருந்தார். எனவே நாமும் நம்மை அறிந்து கொள்வதற்கும் பிறர் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு காரணியாக இருப்பதற்கு இந்த புனிதர் அழைப்பு விடுக்கிறார். இறுதியாக உயிர்த்த ஆண்டவரை தன் அனுபவம் பெற்று தனக்குள்ளாக அவர் எடுத்துக்கொண்டார். எனவேதான் இந்த இந்திய மண்ணிலை காலடி படித்து முதல் கிறிஸ்தவ விதையை விதைத்தவர் இந்த முதல் அப்போஸ்தலர் இந்த புனித தோமையார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை தன் அனுபவம் பெற்று மற்றவர்களுக்கும் அறிவிக்க, அதிலும் இக்கால சூழ்நிலையிலே எச்சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை அறிக்கையிட அழைப்பு விடுக்கிறார். அத்தகைய நம்பிக்கையோடு நாமும் வாழ்வோம். அதற்கான அருள் வரங்களை இந்த தோமையார் ஆண்டவரிடமிருந்து நமக்கு பெற்று தருவார் என்னும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அன்பார்ந்த மக்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையார் வழியாக கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற வேளையில் தொடர்ந்து புனிதருடைய பாதுகாவலில் நாமும் நமது குடும்பங்களும் நமது ஊரும் ஆசீர்வதிக்க பெறும்படியாக நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக நமது குடும்பத்தின் தேவைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உம்மை மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் திருமன் உகந்தனவாகுக.
எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பரிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பரிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய். உலகிற்கிறந்து உம்மில் உயிர்த்த உம் மகனுடனே எம்மையும் இணைக்க. உலகிற்கிறந்து உம்மில் உயிர்த்த உம் மகனுடனே எம்மையும் இணைக்க. உமக்கென தந்தோம் உவந்தமை ஏற்பாய், உடமை நீயாய் நிலைத்திருப்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய். புண்ணிய நதியில் பூத்த மலர் போல் புனிதம் கமல பிறர்க்கென வாழ. புண்ணிய நதியில் பூத்த மலர் போல் புனிதம் கமல பிறர்க்கென வாழ. உந்தன் மகனுடன் நிர்மயம் சேர்த்து உலகின் பலியாய் ஏற்றருள்வாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றும் திருப்பலியானது இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித தோமையாரின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியோமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் ஆளுமாயராகிய நீ
வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உமது திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித தோமையாரை எங்கள் நாட்டிற்கு அனுப்பி வைத்தீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றுமான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் சுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
இந்த நேரத்திலே ஆழ்ந்த நம்பிக்கையோடும் தாழ்மையான உள்ளத்தோடும் உம் பாதம் வேண்டுதல்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற எம் மக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து உம் இதயத்திலிருந்து பதிலளித்தருளும். உமது அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழிலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ராஜகன்னி அன்னை, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய சவேரியார், தூய குழந்தை தெரசம்மாள், எங்களுடைய சிறப்பு பாதுகாவலர், இன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடக்கூடிய தூய தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா, ஊழியர் நான் நலமடைவேன். ஊழியர் நான் நலமடைவேன்.
என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். ஜெபிப்பமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவர்களுடைய ஆழத்தில் உண்மையாகவே நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித தோமையாருடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டு உணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவையார் உங்கள் அனைவரையும் இந்நாளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வேண்டுவோம், வரமை வேண்டுவோம், வாழ்த்தி போற்றுவோம்.